ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் பற்றின முக்கியமான ஒரு 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது? சரியான பதில் 7. திருக்குறளின் முதல் பெயர் என்ன? சரியான பதில் முப்பால். ஆயுத எழுத்து திருக்குறளில் எத்தனை இடங்களில் வரும்? சரியான பதில் 14 இடங்களில் வரும். திருவள்ளுவர் படத்தை வரைந்தவர் யார்? சரியான பதில் புதுச்சேரியை சேர்ந்த வேணுவர்மா. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம்? சரியான பதில் நெருஞ்சி. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? சரியான பதில் லத்தீன். 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? சரியான பதில் 8. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து எது? சரியான பதில் ஔ. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? சரியான பதில் ஞானப்பிரகாசர். திருக்குறளில் இடம்பெறும் மலர் என்ன? சரியான பதில் அனிச்சம். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான பதில் 42,194. திருக்குறளில் உள்ள மொத்த இயல் எண்ணிக்கை? சரியான பதில் 9. திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான பதில் ஜியோ போப். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு? கிமு 31ஆம் நூற்றாண்டு. திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் எத்தனை அடி கொண்டது? சரியான பதில் 2 அடிகளை கொண்டது. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை என்ன? சரியான பதில் குன்றிமணி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? சரியான பதில் 1812. திருவள்ளுவரின் மனைவி பெயர் என்ன? சரியான பதில் வாசுகி. திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? சரியான பதில் சென்னையில் உள்ள மயிலாப்பூர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சரியான பதில் மணக்குடவர். திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது? சரியான பதில் ஒரு முறை வந்துள்ளது. திருக்குறளில் 7 என்ற எண்ணின் பெயர் எத்தனை இடங்களில் காணப்படுகிறது? சரியான பதில் 8 இடங்களில் வந்துள்ளது. திருக்குறளில் காணப்படும் உயிரெழுத்துக்கள் எத்தனை? சரியான பதில் 11. அதாவது அவ்வை தவிர மீதி எல்லா எழுத்துக்களும் வந்துள்ளது. திருக்குறளில் எந்த உணவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரியான பதில் தேன். திருக்குறளில் எத்தனை எதுகை, மோனை மற்றும் தொடை பயன்படுத்தப்பட்டுள்ளன? சரியான பதில் 12. திருக்குறளில் உள்ள கடைசி குறள் எந்த அதிகாரத்துக்குட்பட்டது? சரியான பதில் வீடு. திருக்குறளில் உள்ள முதல் குறளின் முதல் வார்த்தை என்ன? சரியான பதில் அகர. அறத்துப்பாலில் எத்தனை குறள்கள் உள்ளன? சரியான பதில் 380. திருக்குறளில் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? சரியான பதில் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் காணப்படும் ஒழுக்கம் எதை குறிக்கிறது? சரியான பதில் அறத்தை குறிக்கிறது. திருக்குறளில் கல்வி பற்றிய குறள் எதில் உள்ளது? சரியான பதில் அறத்துப்பாலில் உள்ளது.
திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடப்படும் கடவுள் யார்? சரியான பதில் சிவன். திருக்குறளில் அன்பு எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? சரியான பதில் 16 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறளில் அறம் என்பது எதை குறிக்கிறது? சரியான பதில் நீதி நெறியை குறிக்கிறது. திருக்குறள் எந்த வடிவில் எழுதப்பட்டுள்ளது? சரியான பதில் வெண்பா வடிவில் எழுதப்பட்டுள்ளது. திருக்குறளில் காணப்படும் காதல் குறித்துள்ள அதிகாரம் எது? சரியான பதில் காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள். திருக்குறளில் கல்வி பற்றிய கருத்து எதில் உள்ளது? சரியான பதில் அறத்துப்பாலில். திருக்குறளில் மன்னரின் பணிகள் எவை? சரியான பதில் நீதி. திருக்குறளில் காதல் குறித்த அதிகாரங்கள் எத்தனை? சரியான பதில் 27. திருக்குறளில் காணப்படும் அரசியல் கொள்கை எது? சரியான பதில் நீதி. திருக்குறளின் நட்பு குறித்துள்ள அதிகாரங்கள் எத்தனை? சரியான பதில் அதிகாரம் 70 உள்ளது. திருக்குறளில் திருவள்ளுவர் எந்த கலையை பிரதிபலிக்கிறார்? சரியான பதில் கவிதை கலையை பிரதிபலிக்கிறார். திருக்குறளில் அன்பு குறித்து எத்தனை குறள்கள் உள்ளன? சரியான பதில் 20 குறள்கள் உள்ளன. திருக்குறளில் பகை குறித்துள்ள அதிகாரம் எது? அதிகாரம் 180 பகை குறித்துள்ளது. திருக்குறளில் காணப்படும் முப்பெரும் படை எது? சரியான பதில் கல்வி, செல்வம் மற்றும்